HRDCorp எனப்படும் மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தின் நிர்வாகத்தில் முறைகேடு எதுவும் நிகழவில்லை என்பதை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கண்டறிந்துள்ளது. இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட நாடாளுமன்ற பொதுக்கணக்கு தணிக்கை செயற்குழுவான PACயின் அறிக்கையில் அந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது. அக்டோபர் 23ஆம் தேதி நடைபெற்ற PACE விசாரணையின் போது MACC விசாரணை அதிகாரி முகமது அஃப்வாட் செடேட் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். MACC சட்டத்தின் கீழ் HRDCorp மீது விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டதில் முறைகேடு எதுவும் நிகழவில்லை என உறுதியானதாக ஃபுவாட் கூறினார். மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் HRDCorpன் நிர்வாகத்தில் பல்வேறு தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கடந்த ஜூலையில் தேசிய தலைமை கணக்கு தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பயிற்சிகளுக்கான அனுமதி, முதலீடுகள் மற்றும் சொத்து வாங்குதலில் நூற்றுக்கணக்கான மில்லியன் ரிங்கெட் நிதி தவறாக கையாடல் செய்யப்பட்டிருப்பது அம்பலமானதாக கூறி அந்த அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து MACCயின் விசாரணைக்கு வழிவிட்டு ஜூலையில் தற்காலிக விடுப்பில் சென்ற HRDCorpன் தலைமை செயல் அதிகாரி ஷவுல் அமீன் ஷைக் டவுட் அண்மையில்தான் பணிக்கு திரும்பினார். அவ்வகாரம் குறித்து முன்னதாக கருத்துரைத்த மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிமும் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் நிரபராதியே என கூறியிருந்தார். தவிர HRDCorpன் நிர்வாகத்தினர் எவரும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். அதே சமயம் அமைச்சின் அறிக்கை MACCயிடம் சமர்ப்பிக்கப்பட்டதானது தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையில் கூறப்பட்ட விதிமீறல் புகார்களை ஆராய்வதற்கே. மாறாக அதை வைத்து குறிப்பிட்ட நபர்களை தவறிழைத்து விட்டதாக அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் ஸ்டீவன் விளக்கியிருந்தார். இந்நிலையில் இன்று PACE வெளியிட்டுள்ள அறிக்கை HRDCorp மீதான களங்கத்தை போக்கியிருக்கிறது.